of a digging a well after 1 மீட்டருக்கு rupees 115 கொடுத்துருக்காங்க. that is first term A1 வச்சுக்கணும். அதே மாதிரி the cost of digging a well subsequent meter rises, that is plus. so rupees 150 plus 50 ரைஸ் ஆகுது. அது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? rupees 200. இது A2 வச்சுக்கோ. அதே மாதிரி the cost of a digging a well after 3 meter. ஸோ 2 மீட்டருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 200. நான் சொல்லியிருக்கல 50 rupees வந்து ரைஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா மீட்டருக்கு. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? rupees 250. இது A3. அகெயின் த காஸ்ட் ஆஃப் நீங்கள் எது வரைக்கும் பண்ணால் கூட ஓகே தான். ஓகே, A3 வரைக்கும் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான் நம்மளுக்கு. a well after 4 meter is rupees 250. 3 மீட்டர் வரைக்கும் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 50, that is rupees 300. இது A4. ஸோ நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடச்சிருக்கு. therefore 150, 200, 250, 300 இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா தான் சொல்ல முடியும். டிஃப்ரென்ஸ் இது என்னது? A1, A2, A3, A4. ஸோ A2 minus A1, that is 200 minus 150. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 50. அகைன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து A3 minus A2, that is 250 minus 200. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அகைன் 50 தான் கிடைக்கும். ஸோ therefore A2 minus A1 is equal to A3 minus A2. டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கனால therefore it is an AP. But first term, that is A என்னது? 150. அந்த காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? 50. The amount of money in the account in every year when rupees 10,000 is deposited at a compound interest. ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் இஸ் பை 100. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக இது நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் இயருக்கு என்னது? பி என்னது? 10,000 தானே. 1 ப்ளஸ் ஆர் வந்து 8. 8 by 100. இது ஃபஸ்ட் இயர் 1. இதே செகண்ட் இயருக்கு 10,000. 1 + 8 by 100 2. தேர்ட் இயருக்கு. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இதில் ஒன்று பாருங்கள், நம்மளோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ therefore சீக்வன்ஸ் எப்படி வரும்? 10,000 1 + 8 by 100. 10,000 1 + 8 by 100 square. 10,000 1 + 8 by 100 cube. So on. So in this series. So therefore it is not an AP.